பகோடா மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மூண்டால் பகோடா என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் மோர் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் மோர் குழம்பு பண்ண போகிறேன். அந்த மூண்டாலோட பகோடா இது. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தேங்காய், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 உங்களோட காரத்துக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் இது ஊற வச்சதை நல்லா விழுது மாதிரி அரைச்சின்னு அடுத்தது என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். நம்ம மோர் குழம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பகோடாவை தண்ணி சூடு பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுற வேலைக்கு அது ஊறிடும். அப்படி தான் இது மோர் குழம்பு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம், கடுகு ஏற்கனவே நான் பொரிச்சு வச்சுருக்கேன். அது உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, நம்ம சொன்ன விழுது, இதை நல்லா கலந்துட்டு இந்த கிண்ணத்தில் விட்டு ஒரு கொதி விடுவோம். இதை அரைச்சது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்துட்டு ஒரு கொதி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்துட்டு பார்த்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு. வச்சுருக்கிற நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிர், மோர், கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த பகோடா, நல்லா தண்ணி வடிச்சிட்டு. இப்போ இந்த மூண்டால் பகோடா ஊற வச்ச இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்தமாரி மோர் கப் 2த்தையும் அலம்பி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் விட்டுடலாம். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அது கெட்டிப்படாமல் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இது முதலே வெந்நீரில் ஊற வச்சிடறோம். அதனால் உங்களுக்கு தயிர் வடையெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்னதாக கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு லேசாக சைடில் அப்படி பொங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஆப்ஷனல் தான், இது வேணும்னா விடுங்க, மூடி வச்சுருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மோர் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் உங்களுக்கு நுரக்கட்டின்னு வருது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இப்படி மேலே விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் எப்படி உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன்னு பாருங்கள். மூண்டால் பகோடா மோர் குழம்பு நான் போட்ட இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் போடலை. அப்படி இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டாலும் இந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக்.